பிறந்த உடனேயே காணாமல் போன குழந்தை ஒன்று கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு பிறகு தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்ட சம்பவம் ராமநாதபுரத்தில் நடந்துள்ளது. குழந்தையை காணாத இடைப்பட்ட மாதங்களில் அந்த குடும்பமே குலைந்துள்ளது. இப்போது குழந்தை கிடைத்துவிட்டாலும் கூட குழந்தையை தொலைத்த அந்த காலங்கள் கொடுமையானவை என்கின்றன இந்த குடும்பத்தினர். ராமநாதபுரம் அருகே தெற்குவாணி வீதி கிராமத்தில் வசித்து வருகின்றனர் சக்திவேல் கவிதா தம்பதியினர். இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த ஆண்டு தனியார் மருத்துவமனையில் கவிதாவிற்கு 3வது பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காலில் இருந்துச்சு பார்த்தா குழந்தைய காணோம். கேட்டால் கொடி சுற்றி பிறந்ததில் குழந்தைக்கு கழுத்தில் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்களும் 2-3 நாள் கேட்டு பார்த்தோம். கடைசியில் பார்த்தா இறந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. இறந்துச்சுன்னு சொன்னதுனால பாடியை கெடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த பேக்கில் இருக்கு என்னுடைய அதில் அலைவுன்னு இருந்ததை அடிச்சுட்டு டெத்துன்னு எழுதி கொடுத்துட்டு அனுப்பிச்சாங்க. நாங்கள் அவங்க என் ஒய்ஃபோட ரிலேஷன் தான் அவங்க டாக்டர். அவங்களுக்கு பொய்யா சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடியும் கொடுக்கல. உயிரிழந்ததாக கூறப்பட்ட குழந்தையின் உடல் ஒப்படைக்கப்படாததால் சந்தேகமடைந்த சக்திவேல் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். இந்த சூழலில் குழந்தையை இழந்த தாய் கவிதா மனநிலை பாதிக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு பிறகு குழந்தை ஒன்று சக்திவேலிடம் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது DNA சோதனைக்கு பிறகு அந்த குழந்தை சக்திவேலின் குழந்தை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தைய வேற ஒரு ஆள் கொண்டாந்து கொடுத்த குழந்தை, இந்த குழந்தை உங்க குழந்தைய வாங்கிக்கிறியா இல்லை நீ அவங்க வீட்டில் போய் பணம் கேட்டு மிரட்டினா அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் ஒய்ஃபை வச்சு தனி ரூமில் அந்த இன்ஸ்பெக்டர் ரூமில் வச்சு என்னோட ஃபோனுலாம் பறிச்சு வச்சுக்கிட்டு மிரட்ட ஆரம்பித்தாங்க. காணாமல் போன குழந்தை கிடைத்த போதிலும் கவிதா இன்னும் மனநிலை பாதிப்பிலிருந்து மீளவில்லை. இப்போ என் மனைவி மனநிலை சரியில்லாமல் இப்போ ஏர்வாடியில் இருக்காங்க. இந்த குழந்தைய பார்த்துக்க முடியல. நான் எங்கள் அம்மா வயசான அம்மா நான் இந்த குழந்தைய 2 குழந்தைங்க படிப்புக்கும் மற்றதுக்கும் பார்ப்பேனா இல்லை இந்த உழைக்க போவேனா எந்த வழியுமே இல்லாமல் இருக்கு. இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு கூட நிலைமை இல்லாமல் என்னை நடுத்தரில் ஒன்றாந்து விட்டோம். அந்த டாக்டர் ரமணீஸ்வரியும் பரிமளாவும் சேர்ந்து என்னை தனிப்பிரிவு கொடுத்ததுக்கு அன்னைக்கு தான் விசாரணைக்கு வந்தாங்க. அதுக்கடுத்து இந்த என்ன நிலவரம் தெரியல. கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பான், அம்மா ஆக்ஷன் எடுப்பான்னு சொல்லிட்டு என்னுடைய நம்பிக்கையையும் கோர்ட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த நம்பிக்கையிலையும் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு எனக்கு இதுக்கு சரியான முடிவு இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்னுடைய 3 குழந்தையும் என் ஒய்ஃபும் நான் எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக கலெக்டரேட்டுக்கு முன்னாடி மருந்து கொடுத்துட்டா சாவும். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பெற்ற உடனேயே குழந்தையை பிரிந்த தாயின் நிலை, குழந்தையை மீட்க நீண்ட நெடிய போராட்டம் நடத்திய தந்தை என இத்தனைக்கும் மூல காரணம் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை துணையுடன் குழந்தை கடத்தப்பட்டதுதான் என்கிறார் சக்திவேல். புதிய தலைமுறைக்காக ராமநாதபுரம் செய்தியாளர் ஆனந்தன்.